அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஜாமுக்கோல் பிரசன்ன பலன். அதாவது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து திருப்பூருக்கு பயணம் பண்ணியிருக்காங்க பேருந்தில். அந்த பயணத்தில் இறங்குறப்ப அவங்க பார்த்துருக்காங்க கையில் இருந்த ப்ரேஸ்லெட்டை காணலை. அப்போ நம்மள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த ப்ரேஸ்லெட்டை காணலை அப்படின்னு சொல்லி அந்த பஸ் ஃபுல்லாகவே தேடிருக்காங்க, ஆனால் கிடைக்கல. அப்போ நம்மள்ட்ட இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வி கேட்டுனதுக்கு நம்ம பிரசனம் போடுறோம். உதய மாதம் 4ஆம் இடமாக வருது. உதயத்தை கடந்தது சந்திரன் அப்படிங்கிறப்ப, சந்திரன் அப்படிங்கிறப்ப பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அவங்க பயணத்தின் போது தொலைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. 4ஆம் இடம் தான் ஆருடம், உதயமாடம் 4ஆம் இடமாக வர்றதுனால வண்டி வாகனம் சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம்ங்கிறப்ப கேள்வி சரிதான். அப்போ இந்த பொருள் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உதயத்தை நோக்கி சனி பகவான் வர்றாரு. அப்படிங்கிறப்போ உதயத்துணைக்கு சனி பகவான் வர்றதுனால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் நாலாம் அதிபதி சனி பகவான் வர்றதுனால அந்த பஸ்ஸிலே தான் அந்த பொருள் இருக்கும். ஆனால் அவங்க கைக்கு அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். அதே போல் இங்கே கவிப்பு வந்து புதனை கவிக்குது, 9, 12 கூடியவரை கவிக்குது. அப்படிங்கிறப்போ 12ஆம் இடம் அப்படின்னா விரயம். கண்டிப்பாக அந்த பொருள் விரயம் போனது தான், திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் பார்த்திங்கன்னா, நிவர்த்தி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல. அப்போ இந்த பொருள் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது. இதுபோல் அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் மூலயமா தீர்வு கொடுக்கப்படும். என்னோடய நம்பர் வந்து 99403185 ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம், திருப்பூர் சகோதரிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.